வெற்றிவேல் வீரவேல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயமறியான் வீரம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பயமே இல்லாமல் இருக்குது. அப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம வீரம்னா என்னன்னு பார்க்குறோம். வீரம்னா என்ன? வீரம்னா பொறுமையாக இருக்குது. பொறுமை ரொம்ப முக்கியம். அதே போல் வீரம்னா ஆக்ரோஷம் கிடையாது. ஆக்ரோஷமாக ஓடுறது, அப்படி இல்லைன்னா மூர்க்கத்தனமாக இருக்கிறது, அது வீரம் கிடையாது. வீரம்னா பொறுமை, பொறுப்பு, இதெல்லாம் இருக்கிறது. எல்லா விதமான தோல்விகளையும் தாங்கி மீண்டும் மீண்டும் மறுபடியும் எந்திரிக்கிறது. எந்த தோல்வி இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்கிறது. ஒரு தடவை தோக்கும் போதும், தோண்டு போய் விழும்போதும் மறுபடியும் எந்திரிக்கும் போது ஜெயிக்கிறாங்க. அதுதான் வீரம். எல்லா விதமான கஷ்டத்துலேருந்து மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறது. ஒரு சில தப்புகள் நம்ம சரி பண்ணிக்க முடியும், எளிமையாக சரி பண்ணிக்க முடியும், எளிதாக. ஆனால் ஒரு சில தப்புகள் ரொம்ப கஷ்டம், மிகவும் கடினம். அதை சரி பண்ணுறது மிக கடினமான ஒன்று. அந்த மாதிரி தப்புகள் நாம் என்றைக்கும் செய்யக்கூடாது. அப்போது இந்த பயமறியான் அப்படின்னா என்ன? இந்த பயம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயிர் சக்தியை முழுசாக உறிஞ்சிடும். உயிர் சக்தியை உரியக்கூடிய ஒன்று தான் இந்த பய உணர்வு. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு பயமே இல்லை அப்படின்றவங்க. அப்படியே வீரமாக எழுந்திரிச்சு அப்படி நிற்பாங்க. அப்படிலாம் இல்லை. வீரம்ன்றது பயமே இல்லாமல் இருக்கிறதுன்றது இது ஒரு வீடு இருக்குன்னா வச்சுக்கோங்க. உங்கள் வீடு இருக்குது. உங்கள் வீட்டில் நிறைய அறைகள் இருக்கும். சமையல் அறை இருக்கும், அப்புறம் தூங்கிறதுக்கு ஒரு அறை இருக்கும். அப்படின்னு நிறைய அறை இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரப்பாம்பூச்சி எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும். அது நேராக இருக்காது, எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை அப்புறப்படுத்தணும். அப்போது இந்த பயம்ன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு அறையில், ஒரு 10 அறை இருக்குன்னா 10 அறையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்குது. அது தேடி கண்டுபிடிக்கணும் முதல்ல. பயம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஒளிஞ்சு தான் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை அப்புறப்படுத்துறது தான் இந்த ஆன்மீகத்தில் பயமறியான்றது தான் உச்ச நிலை. பல ஞானிகள் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம ஒன்னஸ், அதாவது ஒரு மனதுன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு. அப்புறம் ஏதுமற்ற மனசு. அந்த மனசில் எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இல்லாமல் இருக்கும். அதிகமான யோசனை இருக்காது. மன அமைதி, அதிக ஆழ்ந்த மன அமைதி இருக்கும் அந்த மனசில். அதாவது நத்திங்னஸ், அதாவது ஏதுமற்ற மனநிலை. எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இல்லாத ஒரு மனநிலை தான் கடைசியான நிலை. அந்த நிலையில் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அப்போது இந்த 10 அறைகளில் ஒரு அறைகள்லேயும் அந்த கரப்பாம்பூச்சி எங்கே ஒளிஞ்சிருக்கு, அந்த பயம் எங்கே ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு வாழ்க்கை முறையிலையும் ஒரு இடத்துல அந்த பயம் ஒளிஞ்சிருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சி அதை அப்புறப்படுத்துறது தான் நம்ம வேலை. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிலத்தில் நெற்பயிர் வச்சுருக்காங்கன்னா, அந்த நெற்பயிரில் களை முளைச்சிருக்கும். ஒரு இடத்துல முளைச்சிருக்குமானா கிடையாது, நிறைய இடத்துல முளைச்சிருக்கும். அப்போது ஒரு இடத்துல மட்டும் பிடிங்கி தூரம் போட்டோம்னா அப்போ நெற்பயிர் நல்லா வளர்ந்துருமான்னு கேட்டால் கிடையாது. அந்த பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா எல்லா களையும் பிடுங்கி எரிஞ்சால் தான் நெற்பயிர் நல்லா வளரும்,
நல்ல விளைச்சல் கிடைக்கும். அப்போது நம்ம இந்த மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தை ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை முறையில் அங்கங்கே ஒளிஞ்சிருக்கும். அதை நாம் தேடி கண்டுபிடிச்சி அதை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் பயமே இல்லாமல் இருக்க முடியும். அப்போது ஒரு சிலர் பாம்புன்னா பயம் இருக்காதுன்னுவாங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு வீரமாக அப்படின்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு பாம்பு பார்த்து பயம் இல்லைன்னா கொசுவை பார்த்து பயம் இருக்குது. ஏன்னா அது தூங்க விடாது. அப்போ ஒன்றும் ஒரு பயம் அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வாழ்க்கை முறையில் வேலை போயிடுமோன்ற பயம் இருக்கலாம், காசு வச்சுருந்தா காசு போயிடுமோன்ற பயம் இருக்கலாம். அப்போது இந்த பயம்ன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒன்று. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில் பயமே இல்லாமல் இருக்கிறதுன்றது நம்ம உயிர் சக்தியை பாதுகாக்கிறோம். அதுதான் இந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுன்றது. இப்போ நம்ம நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த பயம்னு ஒன்று இருக்குது. நம்ம உடலை பாதுகாக்கிறது மனசு பயப்படுது, இது பண்ணாத. ஆனால் பயப்படலாம், எல்லாரும் பயப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பயம், அந்த நடுக்கம் இருக்குது பார்த்தியா? இப்போ இந்த நடுக்கம் எப்படி நடுங்குது? கை நடுங்குதா, கால் நடுங்குதா, உடம்பு நடுங்குதா, தலை மட்டும் நடுங்குதா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். இந்த பயப்படும்போது நீங்கள் எப்படி பயப்படுறீங்கன்றதை நீங்களே கவனிக்கணும். இந்த மனசு வேறு, உடல் வேறு, உயிர் வேறு. ஆனால் நீங்கள் வேறு. நீங்கன்றது ஆன்மா. இந்த மூணுத்தையும் கட்டுப்படுத்துறது தான் நீங்கள். அப்போது இந்த மனசு பயப்படுறத நீங்கள் கவனிக்கணும். இது எதுக்கெல்லாம் பயப்படுதுன்றதை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே போதுமானது. இப்போ இதுதான் ஆரம்ப நிலை. இந்த பயத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறது, அதை கவனிக்கிறது, அதை அப்புறப்படுத்துறது. இதுதான் ஆரம்ப நிலையும் முடிவு நிலையும். பயமே இல்லாமல் இருக்கிறது தான் ஆரம்ப நிலையும் முடிவு நிலை. நம்ம இந்த ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலையே பயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து வெளியே வர்றது. இது எல்லாருக்குமானது தான், ஆண்களுக்கும் பெண்களுக்குமானது தான். இந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுன்றது 2 பேருக்குமே பொருந்தக்கூடியது. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை புரிஞ்சிக்கணும், அதை கவனிக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பயப்படுறதுல யார் தப்பு சொல்லலை, ஆனால் பயப்படுறத கவனிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. அப்போது இந்த வாழ்க்கையில் நாம் ஒன்றுத்தையும் நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் கோபப்படுவோம். இப்போ கோபப்படும்போது என்ன? கோபப்படும்போது கத்துறது. இப்போ கத்தனா நமக்கு மனசு அமைதியாகுது. ஏன்னா கொடுத்ததை திருப்பி கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்படின்னா வீரம்னா என்னன்னா, அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு கோபப்படுத்தினவங்கள மன்னிச்சு விடுறது, மன்னிக்கிறது, மறந்து போகிறது. அந்த நிகழ்வையே நம்ம முழுவதுமாக மறந்து போகிறது. இந்த கட்டுப்படுத்துறது தான் முடியாத விஷயமே. சுத்தமாக முடியாது. யாராலையும் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. கோபம் வந்துச்சா அது வெளிப்படுத்தணும். அப்போ தான் கொஞ்சம் மனசு அமைதியாகும். ஆனால் எத்தனை தடவை இப்படி கத்த போகிறீங்க? எல்லா இடத்துலையும் கத்திக்கிட்டே இருந்தால் அப்புறம் அது மனசு இது மாறி அதை செய், இதை செய், இதை பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷன் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நாம் ஒரு மிருகத்தை பார்க்குறோம். அந்த மிருகத்துக்கு ஒரு தகவல் தொடர்பே இல்லை.
நம்ம சொல்கிறது அதுக்கு புரியாது, அது என்ன சொல்லுது நமக்கு புரியாது அப்படின்னா பயப்படலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து எதுக்கு பயப்படணும்? ஏன்னா உண்மை இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கிட்ட உண்மையை பேசுறதில்ல. அப்படின்னும் போது தான் உண்மையை பேசாமல் மறைச்சி வைக்கும்போது ஏதோ ஒன்று அவனுக்குள்ளே இருக்குது. அப்படின்னும் போது வெளிப்படைத்தன்மை, தெளிவான பேச்சு இதெல்லாம் பயமே இல்லாத ஆக்கிடும். ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம். ஆனால் அப்படி இருந்துமே நாம் ஏன் இன்னொருத்தனை பார்த்து பயப்படணும் அப்படின்னா, ஏதோ ஒன்று இருக்குது, வெளிப்படைத்தன்மை இல்லை, உண்மை இல்லை. அப்படின்னும் போது பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. அதுதான் விஷயம். அப்போது மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து என்றைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே கூடாத ஒன்று. ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷன் எந்த விதத்துலையும் எதுக்காகவும் பயப்படவே கூடாது. அப்படின்னா என்ன? நாம் சுய கட்டுப்பாடு இது இருக்கணும். என்றைக்கு உங்கள் மனசை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கோ, அப்போ இன்னொருத்தன் உங்கள் மனசை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாவீங்க. எந்த ஒரு உணர்வையும் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கணும். நீங்கள் ஒரு பயம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஆத்திரம் என்ன வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் கட்டுக்குள் கொண்டு வரணும். அப்படின்னும்போது மற்றவங்கள அவங்க வேறு யாரோ உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் எப்பவுமே கிடையாது. எந்த ஒரு மனுஷனையும் எதுக்காகவும் எந்த சொந்த பந்தத்துலேயும் எந்த உறவுலையும் யாரையும் கட்டுப்படுத்தவே கூடாது. அது அவங்க சுய கட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் முக்கியமானது. அப்போது இந்த சுய கட்டுப்பாடு இருக்கும்போது நீங்கள் யார் கூடயும் எந்த தப்பு செய்யாதவங்களாயிடுறீங்க. அப்படின்னும்போது மற்றவங்களும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை, உண்மையை பேசுகிறது இருக்குது. நான் இப்படி தான்ப்பா, இதுதான் என் மனசுக்குள்ளே இருக்கிறது, நான் இப்படி தான். வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது, உண்மையை பேசுகிறது. இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் உண்மை பேசுகிறதும் யாருமே உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஒரு அப்பாவியாக இருக்கிறது அதுதான் இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி. வெற்றிவேல் வீரவேல்.